என்னோட பேரு கலை. ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படித்து முடித்து ஒரு வேலை வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இங்கே எதுவுமே இல்லை. இதுக்காக நிறைய ஏங்கியிருக்கிறேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன். யாரோ சில பேர் நமக்கு பண்ணுற அட்வைஸை விட ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏற்படுற ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். அப்படி என்னோட லைஃப்பை மொத்தமாக சேஞ்ச் பண்ண ஒரு இன்சிடென்ட் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. ஆனா அதில் நடந்துருப்போன்னு பயமா இருக்கு. ஓகே மச்சான்? என்னடா சிரிக்கிற? நல்லா இல்லையா? இதை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா? ஆமா மச்சான், சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஓகே ஆகிடும். தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ஏன் வேண்டாம? ஹலோ. டேய், எதுக்குடா என் லவ் பண்ண பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண? ப்ரப்போஸ் பண்ணானா? அவள் லவ் பண்ணா என்ன? அவன் ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டான், நான் ஒரு பக்கம் லவ் பண்றோம். அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுதோ பண்ணட்டும். என்ன மச்சான், சிங்கிள் சாரியா? டேய், என்ன ஓவரா பேசினுங்கிற? சிங்கிள்ஸ் தானே? அட்ரா அட்ரா. நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அவனே லவ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உன் கையில் இருக்கிற பேட்டையும் ஸ்டெம்பையும் மட்டும் தரியா? என்ன ஒரு பேச்சு சொன்னா போட்டு போயிட்டானுங்க. ஏய், பீடி சார் வராரு, ஏந்து ஓடுங்கடா. நான் ஓடுற முதல்ல. ஹலோ, கேட்குதாம்மா? ஹலோ, இதோ கிளம்பிட்டேன். ஹலோ, இதோ கிளம்பிட்டேன். பஸ் ஏறிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், சரியா? இவன் பேரு சிவா. இவன் கூட நான் 3 வருஷமா இருக்கேன். ஆனா ஒரு நாளும் பேசினதில்லை. அன்னைக்கு என்னன்னு தெரியல, பேசணும்னு தோணுச்சு. சிவா, சொல்றா. வீட்டுக்கு போல? இல்ல, போலடா. ஏன்டா? இங்கிருந்து என்ன பண்ண போற? வீட்டுக்காச்சும் போலாம்ல? எனக்கும் போகணுன்னு தான்டா ஆசை. ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வெளில தான் தூங்கணும். ஏன்னா எங்கள் வீடு அவ்வளோ சின்னது. அப்புறம் நமக்கு இங்கே கிடைக்கிற மாதிரிலாம் வெளியில் போனால் எனக்கு சாப்பாடு ஈஸியாக கிடச்சிடாது. டே கிடச்சாலும் எங்கள்
எங்கள் அப்பா அம்மா அந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டு அவங்க பட்னியாக இருந்துருவாங்க. எதுக்கு இதெல்லாம்? அதுக்கு தான் நான் போகிறதே இல்லை. சரி சிவா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அது போகும்போது மட்டும் கொஞ்சம் கூப்பிட, சரியா? சரி வரேன். உங்கள் நேம் என்ன? சொக்கநாதன் சார். சொக்கநாதன். வாவ், ஸ்வீட் நேம். தேங்க்யூ சார். சரி, அப்போ ஏன் ரெஸ்யூமில் ஷாருக் கான்னு போட்டிருக்கீங்க? அது என் தாத்தா பேர் சார், அதான் புரியலன்னு மாற்றிட்டேன். ஓ, அப்போ கொஷின் போகலாமா? போகலாம் சார். சாரி சார், நீங்கள் கேளுங்க. டிஃபைன் ஓம்ஸ் லா. யாரா அவன்? சாரி சார், நீங்கள் கேளுங்க. அவ்வளோதான்ப்பா, இன்டர்வியூ முடிச்சு கிளம்பலாம். புரிஞ்சா? அப்போ எனக்கு வேலை கிடச்சிருமா சார்? கிடச்சிரும் போங்க. தேங்க்யூ சார். ஆளாப்பாரு. அடுத்து நான் தான் நினைக்கிறேன்டா. ஆல் த பெஸ்டா. Introduce yourself. Sir, my name is Siva. Achieving many projects, PPTs last 3 years. சார், நான் வேணா தமிழில் சொல்லவா? எங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸ் கிட்ட இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்லாம் முடித்து இன்டர்வியூன்னு போகும்போது நமக்கு இருக்கிற முதல் எதிரி இங்கிலீஷ் மட்டும்தான். இந்த பிரச்சனையை தான் சிவா ஃபேஸ் பண்ணால் இங்கே இருக்கிற எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? இங்கிலீஷ் தாண்டா இங்கே எல்லாமே. இங்கிலீஷ் தெரியாமல் உனக்கு யார் வேலை கொடுக்குறா? இங்கிலீஷ் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பேராகிராஃப் இல்லை, ஒரு நாளில் கற்றுக்க. லாங்குவேஜ்ரா பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். இன்னும் டைம் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் பண்ணு, கன்ஃபார்ம் செலக்ட் ஆகிடலாம். ஏய் சரிடா. அன்னைக்கு நான் சிவாவுக்கு பண்ண அட்வைஸ் எல்லாம் அவனுக்கு புரிஞ்சுதா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. அட்வைஸ் பண்ணால் யார் தான் ஏற்றுக்கிறா? அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சிவா, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகணும், சரியா? ரெடியா? என்ன டேய், கேக்குதா இல்லையா? டேய் டேய் அம்மா தூங்குறான். நான் அப்புறம் கால் பண்ணவா? சிவா சிவா
கலை, எனக்கு வேறு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டான். சாரிடா. எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க. அவன் எங்கன்னு கேட்டால் தூங்கிட்டான்னு சொல்லிடுறா. ஹாய் கிளை, திஸ் இஸ் அருண். அன்னைக்கு உங்கள் கூட ஒருத்தர் வந்ததுனால சிவா அவரும் செலக்ட் ஆகிட்டாரு. வரும்போது அவரையும் கொண்டு வந்துடுறேன். இங்கே நம்ம பண்ணுற ஒரே தப்பு, எங்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறோமே தவிர ஏன் இல்லைன்னு ஒரு நாளும் யோசித்து பார்த்ததில்ல. இங்கே எத்தனையோ பேர் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பிளாட்ஃபார்ம்லேயும் சாப்பிட்ட சாப்பாடு இல்லாமலும் தங்க தூங்க இடம் இல்லாமலும் தவிக்கிறாங்க. இவங்க கஷ்டத்துக்கு முன்னாடிலாம் நம்ம கஷ்டம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரே நாளில் மாறுனா மாறாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இன்னொரு முறை சொல்கிறேன், மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுற அட்வைஸை விட நமக்கு ஏற்படுற ஒரு இன்சிடெண்ட் தான் நம்ம வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். என் வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் பண்ண இன்சிடெண்ட் சிவா. நீங்களும் உங்கள் இன்சிடெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள்.